இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 15/9/2025 திங்கட்கிழமை, ஆவணி மாதம் 30ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:55 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி. சூரிய உதயம் காலை 6:03 மணி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். இன்று சொல்ல வேண்டிய சிவ காயத்ரி மந்திரம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை தொடங்கலாம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும், பண வரவு சீராக இருக்கும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். திடீர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களுடன் நல்லுறவு நீடிக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்லுறவு ஏற்படும். பணவரவு சீராக இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொருள்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. ரிஷபராசி என்பர்களே, திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். நிதி வரவுகள் சாதகமாக இருக்கும். என்னும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது நல்லது. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் அமையலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தில் அன்பு பிறகும். புதிய உறவுகள் உருவாக வாய்ப்புள்ளது. கலை மற்றும் இலக்கிய துறையினருக்கு சாதகமான நாள். நிதி வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். பால் தானம் செய்வது நன்மை அளிக்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய பயணங்கள் அல்லது திட்டங்கள் குறித்து யோசிப்பீர்கள். சற்று குழப்பமான நிலை ஏற்படலாம். பேச்சில் நிதானம் தேவை. நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிதுனராசி என்பர்களே, சில காரியங்களில் தடை அல்லது தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் வரலாம். நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். திட்டமிட்ட காரியங்களில் சிறு தடைகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். மனதில் ஒருவித சோர்வு ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்படலாம். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். சில விஷயங்களில் வெற்றி கிடைத்தாலும் சிலவற்றில் பின்னடைவுகள் இருக்கலாம். திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பயணங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மகாவிஷ்ணு வழிபாடு எல்லா நன்மையையும் தரும். கடகராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகக்கூடும். குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். வியாபாரத்தில் அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். காதல் உறவுகளுக்கு சாதகமான நேரம். குடும்பத்தில் மூத்தவர்களால் சில தடங்கல்கள் ஏற்படலாம். நிதி ரீதியாக சரியான முடிவுகள் எடுத்தால் நல்ல லாபம் கிடைக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய தடை தாமதங்கள் நீங்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். சிக்கல்கள் மற்றும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் செயல்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது. கோயில்களுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். சிம்மராசி என்பர்களே, பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அவற்றை திறம்பட சமாளிப்பீர்கள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சுமூகமான உறவு நிலவும். சிவபெருமான் மற்றும் சூரிய பகவானை வழிபடுவது நன்மை அளிக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க இது நல்ல நேரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். சில எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். விடாமுயற்சியாக வெற்றி பெறக்கூடிய முக்கியமான நாள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும்.
வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். பணியிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கன்னிராசி என்பர்களே, வேலைகளில் சில சவால்களையும் உறவுகளில் சிறு சிறு மனஸ்தாபங்களையும் சந்திக்க நேரிடலாம். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது நன்மை அளிக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். பணியிடத்தில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தனிப்பட்ட உறவுகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. புதன் பகவான் வழிபாடு எல்லா வெற்றியையும் தரும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகள் குறித்து ஆலோசிப்பது நல்லது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு நல்ல நாள். நிதி நிலையில் முன்னேற்றம் காணப்படும். துலாம் ராசி என்பர்களே, பணியிடத்தில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். உறவுகளில் இணக்கம் தேவைப்படும். பயணங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் காணப்படலாம். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது மகிழ்ச்சி தரும். நிதி நிலைமை சீராக இருக்கும். சுக்கிர பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மை அளிக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உறவுகளில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது மனஸ்தாபங்களை குறைக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். வேலைகளில் தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். தனிப்பட்ட உறவுகளில் புரிதல் குறைவாக இருக்கலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, மன உறுதி அதிகரிக்கும் நாளாகும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் மேம்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். சந்திரன் மற்றும் சிவபெருமான் வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். பணவரவு சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். அலைச்சல்கள் நிறைந்த நாள். உறவினர்களுடன் சுமூகமாக பழகவும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட நன்மை தரும். தனுசுராசி என்பர்களே, பல விஷயங்களில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். நிதி நிலைமை மேம்படும். நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று புத்திசாலித்தனத்துடனும் சம யோசிதத்துடனும் செயல்படுவீர்கள். மறைந்திருக்கும் திறமைகள் வெளிப்படும். புதிய ஆராய்ச்சிகள் அல்லது படிப்புகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களது மதிப்பு உயரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். காதல் விவகாரங்களில் சாதகமான நிலை இருக்கும். கலைத்துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமையும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மகர ராசி அன்பர்களே, பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. நிதி நிலைமை சீராக இருக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். அலுவலகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். மனதில் நிம்மதி உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் லாபகரமாக அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் வரலாம். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். எடுத்த காரியங்களில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். இருப்பினும் விடாமுயற்சியால் வெற்றியை அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும். கும்பராசி என்பர்களே, வேலை மற்றும் தொழிலில் நல்ல பலனை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். பணியில் இருப்பவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கேற்ற பலனை பெறுவார்கள். குடும்ப விஷயங்களில் சில சவால்கள் இருக்கலாம். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். பணியிடத்தில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். அதிகப்படியான பயணங்கள் மனச்சோர்வை ஏற்படுத்தும். பொறுமை, விடாமுயற்சி, கடின உழைப்பு நல்ல பலன்களை தரும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கும்பராசி சதயம் நட்சத்திரம்.
சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மன அமைதிக்காக தியானம் செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமை மேம்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்ப உறவுகளில் சில சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நாள்தோறும் விநாயகர் வழிபாடு செய்து வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மீனராசி என்பர்களே, பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அவற்றை திறம்பட சமாளிப்பீர்கள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சுமூகமான உறவு நிலவும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க இது நல்ல நேரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். சில எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். விடாமுயற்சியால் வெற்றி காண வேண்டிய நாள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மீனராசி ரேவதி நட்சத்திரம். பணியிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும்.